ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட் ஸ்லிங்ஷாட் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன ஸ்லிங்ஷாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதோட அக்யூரேசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்லிங்ஷாட் வந்து அன்பாக்சிங் பண்ணி நம்ம பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். செவனமம் ஸ்டீல் பால்ஸ். 7mm 8mm ஸ்டீல் பால்ஸ் வந்து நம்மள்ட்ட எப்பயுமே அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. அப்புறம் ஸ்லிங்ஷாட் மேனுஃபேக்சரிங்கில் பியாவோ வந்து நல்ல பிராண்டு, சூப்பர் பிராண்டு. அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஸ்லிங்ஷாட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்லிம்மு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இது வந்து இன்னொன்று என்னென்னா, இதோட ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பேண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஒரு ரப்பர் தான். இந்த ரப்பரை நீங்கள் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிவிட்டு பேண்டை வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் வந்து திருப்பி பேண்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக வந்து பேண்ட் வந்து அட்டாச் பண்ணுறது இந்த ஸ்லிங்ஷாட்டில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸ்லிங்ஷாட்டோட அக்யூரேசி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. அப்புறம் அடிஷ்னலாக பேண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இது வந்து என்னன்னு சொன்னால் 1mm. இப்போ இந்த 1mm ப்ரிசிஸில் வந்து அவைலபிள் இருக்குது, நம்ம சேல்ஸ் பண்ணலை. என்ன ரீசன் சொன்னால், இப்போ 1mm பேண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு குறைஞ்சது 10mm ஸ்டீல் பால் யூஸ் பண்ணும். நம்மளே மாதிரி மார்க்கெட்டில் சில பேர் ஸ்லிங் ஷாட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்லிங் ஷாட் சேல்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க. இடையில வந்து ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட வந்து எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி என்னான்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து நார்மல் ஸ்லிங் ஷாட்டுக்கு 1mm பேண்ட் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஸ்டீல் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 6.35mm ஸ்டீல் பால்ஸ் வச்சு அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1mm இந்த ப்ரிசிஸ் பேண்டுக்கு மினிமம் 10mm ஸ்டீல் பாலாவது யூஸ் பண்ணும், 10 or 11 இது ரெண்டில். அப்போ நம்ம பேண்டை சேல்ஸ் பண்ணுறது இங்கே வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கல, கஸ்டமருக்கு வந்து கரெக்டான கைட்னஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்து தான் நம்ம சேல்ஸ் பண்ணணும். இப்போ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா 0.75 தான் மேக்ஸிமம். அந்த 0.75க்கு வந்து நீங்கள் வந்து 8mm யூஸ் பண்ணலாம், எய்தர் 9mm யூஸ் பண்ணலாம். பட் நம்ம 8mm சேல்ஸ் பண்ணுறோம் ஸ்டீல் பால், 9mm நம்மள்ட்ட அவைலபிள் இல்லை. பட் அந்த ஸ்டீல் பால்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கைட்னஸ் வந்து நமக்கு தேவை. சும்மா ஒரு பொருளை வாங்கினோமோ விற்றமோன்னுலாம் விற்கக்கூடாது. குறிப்பாக வந்து ஸ்லிங்ஷாட் சேல்ஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக நம்ம வந்து கைடு கொடுக்கணும் கஸ்டமருக்கு. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்லிங்ஷாட் சேல்ஸ் பண்ணுற எல்லாமே வந்து லோ மார்ஜின். கஸ்டமருக்கு வந்து ஸ்லிங்ஷாட் வந்து ஈஸியாக கிடைக்கணுங்கிற அந்த ரீசனுக்காக ரொம்ப சீப்பாக நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்லிங்ஷாட்ஸ் எதுவும் வேணுன்றாலும் சரி, ஸ்லிங்ஷாட் பற்றி எதுவும் டவுட் இருந்தாலும் சரி, நம்ம கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலே இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.